ஹலோ செல்ல குட்டீஸ், இன்றைக்கி பேக்காமல் எங்கே கிளம்பிருக்கேன்னு தானே பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் தான். 7 months ஸ்கேன் பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயாச்சும் கிளம்புனாலே நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன். ஏன்னா அந்த டைமில் பறந்து கிளம்புறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன். எப்போச்சும் கிளம்பிட்டாங்க. எனக்கு ஷர்ட் தான் ஓகேவா இல்லைன்னு தோணுச்சு. ஒன்று ஷர்ட் நான் மாற்ற சொல்லிட்டேன். அவங்க ட்ரெஸ் மாற்றின கேப்பில் நான் போய் வேப்பில் பிடிக்கிட்டு வந்துட்டு தலையில் வச்சிட்ருந்தேன். இது பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களே வைப்பாங்க. பேபிசாஸ் எதுவும் பக்கத்தில் வராது அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன் வைப்பாங்க. இன்னுமா ஷர்ட் மாற்றுறாங்க? 2 பேரும் இன்றைக்கி ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்படியே ஒரு சேம் பிஞ்ச் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன வெயில் ஊரதான் அப்படி அநியாய வெயில். வீட்டில் என்ன அழகாக கிளம்புனேன். வர வழியில் முடி எல்லாம் பேய் மாதிரி ஆயிடுச்சு. தர பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போது கிளம்பலாம். ஸ்கேன் சென்டர் வந்தாச்சு. ஆனால் என்ன ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும். ½ an hour ஆச்சு இவங்க தூங்கியிருப்பாங்க. தூங்கினதுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். A few moments later. ஸ்கேன்லாம் பார்த்துட்டோம். பேபி ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்களும் உள்ளே கூப்பிட்டு பேபியெல்லாம் காமிச்சாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் அங்கே கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சினோம். அதை நான் வீடியோ எடுக்கலை. ஹாஸ்பிட்டலையும் காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பேர்னி சில்க்ஸ் 2 நைட்டையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் உலகமங்கல்கிட்ட போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வேறு ரொம்ப பசிச்சது. எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அங்கே பசி தாங்க முடியலன்னு சாப்பிட வந்தாச்சு. அவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க. நான் சாம்பார் சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்கேனில் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. அந்த பனிக்குள்ள நீர் வெயிட்டுமே கரெக்டாக இருக்குது. பேபியோட ஸ்கேன் இதுதான் இருக்குது. அனாமலி ஸ்கேனில் தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கை, ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கேனில் அதோட வெயிட்டு, அந்த க்ரோத் ஆனது அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. பேபியோட பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி 15 நாளுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. போகணும். இந்த வீடியோ அவ்வளோதான். இதை தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.